கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் அது. இந்த யாக்கோபு ஜெபத்தை குறித்து மிகவும் அதிகமாக எழுதியிருக்கிற ஒரு மனிதன். நிறைய காரியங்கள் ஜெபத்தை குறித்து இருக்கும், நாவை குறித்து இருக்கும். அதுபோல் பழைய ஏற்பாட்டின் காரியங்களை நிறைய எழுதியிருப்பார். 4 பேரை சொல்லியிருப்பார். அதில் ஒன்று ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினால் அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான் என்று சொல்லி ஆபிரகாமை குறித்தும், இந்த ராகாப் என்னும் வேசி தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியைகளினால் அல்லவோ நீதியுள்ளவளாக்கப்பட்டாள் என்று சொல்லி கிரியையோடு கூட விசுவாசம் செயல்பட வேண்டும் என்றும், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் என்று சொன்னபடியே விசுவாசம் அதோடு கூட கிரியை இருக்கணும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்று சொல்ல வருவார். நான் விசுவாசி அப்படின்னு சொல்கிறதல்ல, கிரியையோடு விசுவாசம் காணப்பட வேண்டும் என்று சொல்லிவிட்டு 5ஆம் அதிகாரத்தில் ஜெபத்தை குறித்து சொல்லுவார். ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவன் சந்தோஷமாக இருந்தால் சங்கீதம் பாட கடவன், ஒருவேளை வியாதியாப்பட்டா மூப்பர்களை வர சொல்லி ஜெபம் பண்ணு, எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுங்க, அவன் சுகமடைவான் என்று சொன்னதோடு மாத்திரமல்ல, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகுந்த பலன் உள்ளதாக இருக்கிறது என்று சொல்லுவார். உண்மைதான். ஜெபத்தை கேட்கிற தேவன் நம்முடைய தேவன். நாம் எப்பொழுதெல்லாம் அவரிடத்திலே போய் வேண்டிக் கொள்ளுகிறோமோ அந்த வேண்டுதலை கேட்டு பதில் தருகிறவர் நம்முடைய தேவன். அதை நன்றாக நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும் கர்த்தருடைய பிள்ளைகள். இதிலே 17ஆம் வசனம் 18ஆம் வசனம் 5ஆம் அதிகாரம் 17, 18 எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது என்று சொல்லுகிறார். நன்றாக கவனியுங்கள். எலியாவை குறித்து சொல்லும்போது ஒரு பெரிய தீர்க்கதரிசி, அவர் வல்லமையுள்ளவர், பராக்கிரமமான காரியங்களை செய்தவர் என்றெல்லாம் சொல்லியிருக்கலாம். அவர் வானத்தை அடைத்து போட்டார், அற்புத அடையாளங்களை செய்தார், அதிசயமான காரியங்கள் நடந்தது என்றெல்லாம் சொல்லியிருக்கலாம். அதை சொல்லாமல் நம்மை போல பாடுள்ள மனுஷன்றார். அப்போ நம்மை போல பாடுள்ள மனுஷனும் தேவனோடு சஞ்சரிக்க முடியும், தேவனிடத்திலிருந்து வல்லமையை பெற்று மனிதர்களுக்கு ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை செய்ய முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் சொல்லுகிற வார்த்தை என்ன? நாங்கள்லாம் தகுதி இல்லாதவங்க ஐயா, நாங்கள்லாம் ஜெபம் பண்ணால் கர்த்தர் கேட்க மாட்டார், அதனால தான் அவங்களுக்கு ஜெபம் பண்ணுறோம், இவங்களை ஜெபம் பண்ணிக்கும்படி சொல்கிறோம், இவர்களுக்கு நாங்கள் ஃபோன் பண்ணி இப்படி சொல்லுங்கள் இப்படி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறோம்லாம் சொல்கிறாங்க. ஆனால் உண்மை என்ன? தெளிவாக வேதம் சொல்லுகிறது, எலியா என்பவன் நம்மை போலவே ஒரு பாடுள்ள மனுஷன். நீங்கள் பாருங்கள், ஏனோக்கை குறித்து ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்குடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, அவன் ஒரு சாதாரண மனிதனாக இருந்தவன், குடும்ப வாழ்க்கையில் இருந்தவன். ஆனால் 300 வருஷங்கள் தேவனோடு சஞ்சரித்தான், தேவனோடு பேசி கொண்டிருந்தான், குடும்ப வாழ்க்கையிலும் இருந்தான். சாதாரணமான மனிதர்கள். நோவாவை பாருங்கள், அவன் ஒரு சாதாரணமான மனிதன், ஆனால் தேவனோடு சஞ்சரித்தவன், நீதிமானாக இருந்தவன். அப்போ தேவன் எப்பொழுதுமே சரி யாரையும் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. நாம் அவரை தேடினால் அவர் நமக்கு தென்படுவார், இதுதான் உண்மை. நாம் அவரை நோக்கி கூப்பிட்டால் நம்மளுக்கு பதில் தருவார். இப்போ எலியா என்பவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? அவன் ஒரு பாடுள்ள மனுஷன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உண்மையா அவன் பாடுள்ள மனுஷனா என்று பார்த்தால், நம்மை போலவே சின்ன சின்ன காரியங்களும் பயப்படுகிற ஒரு மனிதன். சின்ன விஷயம், 850 தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டான். பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் 400 பேரையும் ஏசபேலின் பந்தியில் சாப்பிடுகிற 450 பேரை கொன்று போட்டவன் ஏசபேல் சொல்லுகிறாள், நாளைக்கு நீ உயிரோடு இருந்தீன்னா உன்னை பார்க்குறேன், நீ என் தீர்க்கதரிசிகளுக்கு என்ன செய்தியோ அதை நான் உனக்கு செய்வேன்னு சொல்கிறான். சொன்ன உடனே போய் சூரிய செடியின் கீழ் படுத்துக்கொண்டு போதும் ஆண்டவரை என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று சொன்ன ஒரு பாடுள்ள மனிதன். உடனே வைராக்கியமாக நின்று வா பார்த்துக்கலான்னு சொல்லலை, தீர்க்கதரிசி தாங்க. ஆமாம், வானத்திலிருந்து அக்கினியை இறங்க பண்ணினவன். நினைத்து கூட பார்க்க முடியாத அற்புதம் அது. உங்களால் யோசிச்சு பார்க்க முடியுமா?
நாம் ஜெபம் பண்ணால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி என்னைக்கா பார்த்துருக்குமா? முடியாது. ஆனால் அதை செய்த ஒரு மனிதன் பயந்து ஒழிக்கிறான். ஏன் அப்படி ஒளிந்து போக வேண்டும்? தேவையே இல்லாத காரியங்கள். அதை தான் இங்கே சொல்கிறாரு, அவன் நம்மை போலவே ஒரு பாடுள்ள மனுஷன். ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், நான் தகுதியற்றவன், நான் பிரயோஜனம் இல்லாதவன், ஒன்றுக்கும் உதவாதவன், புறம்பே மனுஷர்களாலே தள்ளப்பட்டவன், இந்த சமூகத்தாலே ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன் என்றெல்லாம் கூட நீங்கள் உங்களை குறித்து ஒரு சிந்தனை வைத்திருக்கலாம். ஆனால் தேவனுடைய பார்வையில் நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்? தேவன் உங்களை குறித்து என்ன வைத்திருக்கிறார், என்ன சிந்திக்கிறார்? தேவனுடைய பார்வையிலே நீங்கள் வெளியேற பெற்றவர்கள். தேவன் உங்களை பிரித்தெடுத்திருக்கிறார் தமக்கு சொந்தமாக. அதை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ இந்த பாடுள்ள மனுஷன் அவன் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணானா. நல்லா யோசிச்சு பாருங்க. அவனுக்கு தேவை மழை பெய்யக்கூடாது. இதுக்கு தான் கருத்தான ஜெபம். இன்னைக்கு நம்முடைய ஜெபங்களில் பெரும்பாலும் என்ன இருக்குன்னா கருத்து இல்லை. இப்போ அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நீங்கள் பாருங்கள், 12ஆம் அதிகாரத்தில் பேதுருவை சிறைச்சாலையில் வச்சிடறாங்க. அங்கே சபையார் ஊக்கமாய் ஜெபம் பண்ணார்கள். எதுக்குன்னா பேதுருவை விடுதலையாக்கணும். கர்த்தர் பேதுருவை விடுதலை செய்ய வேண்டும். யாக்கோபோ பட்டயத்தாலே கொன்றுட்டான். அப்போ இவனை கொன்றுவாங்கிற போது ஊக்கமாக ஜெபம் பண்ணுறாங்க. அதைத்தான் ரோமர் 15:32 நான் ஜெபம் பண்ணுவதைப் போல, நான் போராடி ஜெபம் பண்ணுவதைப் போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் பவுல் எழுதுகிறார். அப்போ பவுலுடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? போராடி ஜெபிக்கிறார். ஜனங்கள் ஊக்கமாய் சபையார் ஜெபிக்கிறார்கள். இங்கே மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபித்தான். ஏன் மழை பெய்யாதபடிக்கு ஜெபிக்கணும்? ஏன் நம்ம எல்லாம் எப்படி ஜெபம் பண்ணுறோம்? ஆண்டவரே எங்கள் தேசத்தை ஆசீர்வதியும், முன்மாறி பின்மாறி பெய்யட்டும், எங்கள் தேசம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும், விளைச்சல் நன்றாக இருக்கட்டும் என்றெல்லாம் சொல்லி நாம் ஜெபிக்கிறோம். இவன் கேட்குறான், இல்லைல்ல ஆண்டவரே, நீங்கள் என்ன செய்யணும்? மழை பெய்யாதபடி அடைச்சி போடுங்க அப்படின்னு சொல்கிறான். இந்த யாக்கோபு நிருபம் அப்படின்னு சொன்ன உடனே சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லிவிட்டு அடுத்து சொல்கிறேன். இந்த யாக்கோபு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கூட பிறந்த சகோதரன். இன்றைக்கி நிறைய பேர் என்ன சொல்லி வச்சுருக்காங்கன்னா, இயேசு கிறிஸ்துவோடு கூட யாரும் பிறக்கவில்லை, அவர் ஒருவரை மட்டுமே அவர்கள் பெற்றெடுத்தார்கள், அவர் ஒருத்தர் தான், வேறு யாரும் கிடையாது என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள் மக்களுக்கு. அதை பரப்பியும் வைத்திருக்கிறார்கள். அதனால் ஜனங்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்துவோடு கூட யாருமே பிறக்கவில்லை அப்படின்னு சொல்கிறார்கள். ஆனால் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 55ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், கவனிங்க. இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா? யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர் அல்லவா? இவன் சகோதரிகள் எல்லாரும் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா? இப்படி இருக்க இதெல்லாம் இவனுக்கு எப்படி வந்தது என்று சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் வீட்டிலுமே அன்றி வேற எங்கும் கனவீனம் அடையான் என்று சொல்லிவிட்டு அவருடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. மார்க்கும் இதை குறித்து 6ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறார். 2 பேர் எழுதி வைக்கிறாங்க. எப்படி என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கும் வரையிலே யோசேப்பு மரியாளை அறியாதிருந்தான் என்று இருக்கும். அப்படின்னா என்ன? எந்த வகையிலுமே அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை இல்லை இயேசு கிறிஸ்து பிறக்கும் வரையிலே. இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகு அவருடைய குடும்ப வாழ்க்கையிலே அவர்களுக்கு பிள்ளைகள் பிறந்தார்கள். அதைத்தான் பவுலும் எழுதுகிறான், கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோபை தவிர வேறு யாரையும் பார்க்கவில்லை. தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபு எருசலேமில் இருந்தான். இந்த யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் தான் அது. இதில் சொல்லப்படுகிற யூதா எழுதின யூதா நிருபம் ஒரே ஒரு அதிகாரம் தான், அது யூதா எழுதினது. நன்றாக புரிந்து கொண்டால் தான் நல்லது. பாருங்க, அதனால் நிறைய தவறான வழிகளிலே நீங்கள் செல்வது தடுக்கப்படும். சரியான பாதை என்பது பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் நீங்கள் ஐக்கியமாக இருக்க வேண்டும். அதோடு கூட பரிசுத்த ஆவியினால் நிறைந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் ஆவியானவருக்கு விரோதமாய் துரோகம் செய்யாமல், ஆவியானவரை துக்கப்படுத்தாமல், ஆவியானவரோடு கூட இணைந்து இசைந்து நடந்து செல்ல வேண்டும். ஆவியானவர் மட்டும்தான் வேத வசனங்களை இணைத்து உங்களுக்கு கொடுப்பார்.
தேவனுடைய வார்த்தை முற்றிலுமாகவே பரிசுத்த ஆவியினாலே எழுதப்பட்டிருக்கிறதே ஒழிய மனிதனுடைய ஒரு சித்தத்தின்படி எழுதப்பட்ட வார்த்தை இல்லை. அதனால்தான் இந்த வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது, இந்த வார்த்தையில உயிர் இருக்கிறது. இந்த வார்த்தை உயிர்ப்பிக்கும், இந்த வார்த்தை நடத்தும், இந்த வார்த்தை போதிக்கும், இந்த வார்த்தை உணர்த்தும், இந்த வார்த்தை வாழ வைக்கும், இடிந்து கிடக்கிற குடும்பங்களை கட்டி எழுப்பும். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பாடுகள் உபத்திரவங்கள் வந்தாலும் அதை மாற்றத்தக்க வல்லமை இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்குள்ளே இருக்கிறது. காரணம், இந்த வார்த்தை வானத்தையும் பூமியும் உண்டாக்கின வார்த்தை, இந்த வார்த்தை நியாயம் தீர்க்கிற வார்த்தை. எனவே இந்த வார்த்தையின்படி நாம் நடக்கும்போது சகலமும் நம்முடைய வாழ்க்கையிலே மாறுகிறதை பார்க்க முடியும். இந்த வார்த்தை பொய் சொல்லாது, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அப்போ இங்கே இதையெல்லாம் சொல்லிவிட்டுத்தான் இந்த யாக்கோபு இதை குறித்து கடைசியாக எழுதுகிறார். இந்த கடைசியாக எழுதப்பட்டதும் இதை சொல்லும்போது 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பாருங்களேன். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். எவ்வளோ அழகா சொல்றான் பாருங்க. இந்த இனிமேல் 3 வருஷம் 6 மாதங்கள் மழை பெய்யாது, அதாவது என் வார்த்தையின்படி தான் மழை பெய்யும், இல்லைன்னா பெய்யாது அப்படிங்கிறான். சேலஞ்ச். ஆகாப் ராஜா, இவன் இஸ்ரவேலின் ராஜா தான், அவங்ககிட்ட போய் இவன் சேலஞ்ச் பண்ணுறான். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் தேவனுக்கு முன்பாக நிற்கிறேன், தேவனிடத்தில் பேசிட்டு தான் நான் இங்கே வர்றேங்கிறான். முதலாவது எப்பொழுதுமே கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனிடத்தில் பேச கற்றுக்கொள்ள வேண்டும், பிறகு உலகத்தோடு பேச வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களிலே உலகத்தோடு பேசுகிறது அதிகமாக இருக்கிறது, தேவனோடு பேசுகிறது இல்லவே இல்லை. ஒரு சிலர் வாழ்க்கையிலே கொஞ்சம் பேசுகிறார்கள். ஆனால் தேவனோடு எப்பொழுதும் பேச கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு வசனத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அங்கே யோசுவா என்ன சொல்லுகிறான் கவனியுங்கள். கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, யாரை நோக்கி பேசுறாரு? யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு, இவர் தேவன்கிட்ட பேசுறாரு. என்ன பேசுறாரு? இதான் கருத்தான ஜெபம்னா, ஒரு ஜெபத்தில் அர்த்தம் இருக்க வேண்டும். நான் எதற்காக ஜெபிக்கிறேன், என் தேவை என்ன, இன்றைக்கு என்னுடைய தேவை என்ன, என்ன காரியம் என் வாழ்க்கையில் நடக்க வேண்டும், எதற்காக நான் ஜெபிக்கிறேன் என்பது நமக்கே தெரிந்திருக்கணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய காரியங்கள் தெரியாமையே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது வீண் வார்த்தைகளை அளப்பாதையுங்கள்னு மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் சொன்னார். நீங்க நிறைய வசனத்தை பேசி ஜெபம் பண்றதுனால தேவன் அதை கேட்கிறாரு நீங்க நினைக்காத. நீ ஜெபம் பண்றதுக்கு முன்னாகவே நீ எதுக்காக ஜெபிக்க போகிற, என்ன காரியத்துக்காக ஜெபிக்க போகிற, நீ எப்படி ஜெபிக்க போகிற, எவ்வளவு நேரம் ஜெபிக்க போகிற என்பது தேவனுக்கு தெரியும். அவருக்கு தெரியாம ஒண்ணுமே கிடையாது. சகலத்தையும் ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கிற தேவன். ஒரு மனிதனுடைய துவக்கம், ஒரு மனிதனுடைய முடிவு, அவன் என்னைக்கு மரிப்பான் என்பது முதற்கொண்டு தேவனுக்கு தெரியும். எப்படி மரிப்பான், எங்கே மரிப்பான், அவன் எப்படி வாழ்வான். அவன் படித்தவனா இருக்கலாம், படிக்காதவனா இருக்கலாம். ஆனால் கர்த்தரோடு நடக்கும்போது கர்த்தர் தம்முடைய வழிகளை எல்லாம் அவனுக்கு சொல்லிக் கொடுப்பார். இங்கே பேசுகிறான். காரணம் என்ன? யோசுவாவோடு தேவன் ஏற்கனவே பேசி கொண்டிருந்தார், மோசேயோடு பேசி கொண்டிருந்தார். அதன் பிறகு யோசுவாவோடு பேசினார். யோசுவா கிட்ட சொல்றாரு, நீ போ, நீ பயப்படாத, பலங்கொண்டு திடமானதாயிரு, நீ உயிரோடு இருக்கனால ஒருத்தனும் உனக்கு முன்னாடி நிற்க மாட்டான், நான் இருக்கிறேன் உன் கூடவேன்னு சொல்றாரு. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன மிக பிரதானமான வாக்குத்தத்தம் அது. ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் பெரிய வாக்குத்தத்தம் அதுதான். கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டார், விலக மாட்டாருங்கிற மாதிரி ஒரு வார்த்தை யாரு பேசுனதே கிடையாது. இந்த உலகத்தில் எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் நான் உன் கூடவே இருப்பேன்னு சொன்னது யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் கூடவே இருக்கிறவர். அதனால்தான் அவருக்கு பேரே இம்மானுவேல். அப்படின்னா இம்மான் ஏல் அப்படின்னா தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். அவர் நம்மோடு கூட எப்ப இருக்கிறார்? எப்பவும் இருக்கிறார், எப்பவும் இருக்கிறார். அதனாலதான் தாவீது சொல்லுவான் 139ஆம் சங்கீதம் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், நான் வானத்துக்கு ஏறினால் அங்கே நீர் இருக்கிறீர், தாழ பூமியிலே பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் அங்கே இருக்கிறீர்.
நீர் எங்க வேணாலும் இருக்கிறீரே, நான் எம்முடைய கண்களுக்கு மறைவாக எங்க ஆண்டவரை போவேன்னு கேட்கிறான். உண்மைதானே? கர்த்தருடைய கண்களுக்கு மறைவா நம்ம எங்க போய் ஒளிய முடியும்? முடியாது. அவர் நம்மோடு கூடவே வருகிறவர், கூடவே நடக்கிறவர், அவர் நம்மோடு ஏற்ற துணையாக இருக்கிற தேவன். அவர் சொல்லுகிறார், அவரிடத்துல இவன் பேசுகிறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டு மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. இது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்நாளையொத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை, அதற்கு பின்னும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். எத்தனை அருமை பாருங்க. கர்த்தர்ட்ட பேசிட்டு சூரியனை பார்த்து பேசுகிறான். கர்த்தர்ட்ட பேசணும். இன்னைக்கு கர்த்தர்ட்ட பேசுறதே கிடையாது. கர்த்தர்ட்ட போய் பேசுறதுக்கு இன்னைக்கு யாரும் ஆயத்தமா இல்லை. சும்மா கொஞ்ச நேரம் எதையாவது ஒன்று சொல்லிட்டு போய்கிட்டே வேலையை பாரு, பொழப்ப பாருன்றான். படிக்கிற பிள்ளைகளை கூட கர்த்தர்ட்ட கொஞ்ச நேரம் பேசி ஜெபம் பண்ணு, ஆண்டவர்கிட்ட போய் சொல்லு, உன்னுடைய பலவீனங்களை சொல்லு. உனக்கு இந்த யாக்கோபு நிருபத்தில் மிக முக்கியமான வார்த்தை அது. உங்களில் ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாய் இருந்தால் சகலருக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்திலே கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தை. குறைவு இருந்தால் அது ஞானம் மட்டுமல்ல, ஒரு குழந்தை இல்லை என்ற குறைவு, வியாபாரத்திலே ஒரு குறைவு, வேலை ஸ்தலத்தில் உயர முடியாத ஒரு குறைவு, மேன்மையான வாழ்க்கை வாழ முடியாத ஒரு குறைவு, கடன் பிரச்சனையே தீராத ஒரு குறைவு, ஏதோ ஒரு குறைவு, எந்த குறைவு இருந்தாலும் சரி சம்பூரணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்க வேண்டும். சொந்த குமாரன் என்றும் பாராமல் நமக்காக அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? எப்படி எல்லாவற்றையும் நம் வாழ்க்கையிலே நம் தேவைகளை சந்திக்கிற தேவன். ஆனால் இன்னைக்கு பிள்ளைகள் போய் கர்த்தர்ட்ட பேசுறதில்ல, பெரியவங்களும் பேசுறதில்ல, குடும்ப தலைவன் இருக்கிற புருஷன்மார் போறதில்ல, மனைவிமார் போறதில்ல. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போயிட்டு வந்தோமா, தூக்கி வை பைபிளை ஒரு வாரத்தில், மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் தான் என் பைபிள் எங்கன்னு தேடுறது. ஒவ்வொரு நாளும் ஒரு ஜெப அறை இருக்க வேண்டும், அல்லது ஒரு ஜெபிப்பதற்கு ஒரு இடம் இருக்க வேண்டும். அந்த இடத்துல போய் முழங்கால் படியிடுங்க. இன்னைக்கு அதெல்லாம் இல்லைங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில் குறைவு என்னன்னா, தேவனோடு பேசுறது தான் குறைவு. தேவனோடு பேசிக்கொண்டே இருந்தால் அவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருப்பார். உங்க காதுகளிலே அந்த அமர்ந்த மெல்லிய சத்தம் கேட்கும். அந்த சத்தம் நிச்சயமா கேட்கும். ஏன்னா எளியா பாருங்க, தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான். அப்ப கர்த்தர்ட்ட பேசுறான். எதுக்காக? மழை பெய்யக்கூடாது ஆண்டவரே. ஏன் மழை பெய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18ஆம் அதிகாரம் நல்லா கவனிங்க. 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் தான் அதை சொல்றார். அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கு வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றுமே சொல்லவில்லை. யோசிக்கிறாங்க, பேசாமல் நிற்கிறாங்க. எப்போவுமே அப்படி தான் நம்ம மக்கள் இருக்காங்களே, பயங்கரமானவர்கள். ரொம்ப ஆச்சரியமான காரியத்தெல்லாம் பேசுவாங்க, ஆனால் ஒன்றும் தெரியாத மாதிரி இருப்பாங்க. ஆமாம், ஊழியக்காரனே அந்த பேச்சு பேசிட்டு வருவான். வெளியே வரைக்கும் வாட்ச வரைக்கும் ஊழியக்காரர் அந்த திட்டுவான். சர்ச்சுக்கு வர்றதுக்கு பாஸ்டர் அந்த பேச்சு பேசுவான். அப்படி உள்ளே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்டர் பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர், எப்படி பாஸ்டர் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா பாஸ்டர், உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன், இப்போ எப்படி இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா ஆளே மாறிடுவான். உள்ளே வந்தோடனே திரும்ப வெளியே போகும்போது வேற ஆளாக மாறிடுவான். நிறைய பேர் பாருங்களேன், பிள்ளையெல்லாம் பிறக்கும், ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி பாஸ்டர் அழுவார் உட்காந்து இவனுக்காக, ஆண்டவரே ஒரு குழந்தைய கொடுங்கன்னு அழுவார். அழகாக குழந்தையும் கொடுத்துருவார் கர்த்தர். சரி, இந்த மனுஷன் போராடி தொலைறானே, என்ன செய்ய, சரி கொடுப்போன்னு கொடுத்ததுக்கப்புறம் புள்ள பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா 3ஆவது மாதம் 6ஆவது மாதம் வரைக்கும் தூக்கிட்டு ரொம்ப பிரதிஷ்டையெல்லாம் பண்ணுவாங்க. எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு வயசு ஆகும், தூக்கிட்டு போவான். ஒரு 200 கிலோமீட்டர் தாண்டி அங்கே போய் முட்டை போட்டு காது குத்திட்டு வருவான். என்னடா இது, கர்த்தர் கொடுத்தார், எல்லாம் சந்தோஷம், பிரதிஷ்டை வேற பண்ண, எல்லாம் செஞ்சுவிட்டு கடைசியில் தூக்கிட்டு எங்கே போகிற, இன்னொரு இடத்துல போய் அங்கே போய் முட்டை போட்டு அங்கே காது குத்தி. அப்போது இந்த 2 நினைவுகளாலே குந்தி குந்தி நடக்கிற ஒரு வாழ்க்கை.
கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்று, பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றிட்டு போ. எப்படிப்பட்ட சேலஞ்சு பாருங்க. இது உண்மையான வார்த்தைங்க. இன்னைக்கு எத்தனை கர்த்தருடைய பிள்ளைகள் ஞாயிறு ஆராதனைக்கு வருவார்கள், அதன் பிறகு அவர்களை பார்க்கவே முடியாது. வேறு இடத்துல இருப்பாங்க, வேறு வழியில் போவாங்க, ஜாதகம் பார்ப்பாங்க, ஜோசியம் பார்ப்பாங்க, நாள் நட்சத்திரம் பார்ப்பாங்க, அஸ்ட்ராலஜி நியூமராலஜின்னு எல்லாத்தையும் ஒன்றே விட மாட்டாங்க, எல்லாம் பார்ப்பாங்க. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் வந்து உட்காந்துருப்பாங்க, அமைதியாக இருப்பாங்க. கல்யாணம்னு வச்ச உடனே முதல் நாள் எந்த நாளும்மா, சனிக்கிழமை வைக்கக்கூடாது அப்படிமா, வெள்ளிக்கிழமை நான் வைக்கலாம், ஞாயிற்றுக்கிழமை பாஸ்ட் நடத்தி வைக்க மாட்டார், அதனால் அன்னைக்கு கிடையாது. ஏன்னா அதுலேயும் ஒரு சிலர் இருக்காங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போயிட்டு வேறு இடத்துல செய்கிற ஆள்லாம் இருக்குது. சரி போட்டோம். அப்போ பாருங்கள், நாள் நல்லா இருக்கா, அது எப்போ ராகு காலம், எப்போ யமகண்டம் எல்லாம் பார்ப்பான். கலாத்தியருக்கு எழுதும்போது இந்த நிருபத்தை நீங்கள் வாசிச்சு பாருங்கள். முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்க, நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இருந்தீங்க, இப்போ எப்படி மாம்சத்துக்குரியவர்களாக மாறுனீங்கன்னு கேட்பார் பவுல். புத்தி இல்லாத கலாத்தியரே அப்படின்னு கேட்பார். இன்றைக்கி அநேகர் அப்படி தான் இருக்காங்க. நாள் நட்சத்திரம் பார்க்கறது, ராகு காலம் பார்க்க உடனே கால்ரடு, அதை பார் இதை பார், என்ன நாள் நாள் நாள். இன்னைக்கு உயிரோடு இருக்கையா, இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதில் களி கூர்ந்து மகிழு, சந்தோஷப்பட்டு எதையும் செய். கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். உலகத்தார் யாரும் ஆசீர்வதிக்க நம்மளை முடியவே முடியாது. கர்த்தர் ஒருவரே நம்மை ஆசீர்வதிக்கிறவர், கர்த்தர் ஒருவரே நம்மை நடத்துகிறவர், அவரே நம் தேவைகளை சந்திக்கிறவர், அவரே நமக்கு பலனானவர், அவரே நமக்கு சுகமானவர், அவர்தான் நம்மை நடத்துகிறவர், நம் இருளை வெளிச்சமாக்குகிறவர், நம்முடைய வியாபாரம் தொழில் வேலை எதுவாக இருந்தாலும் ஆசீர்வதிக்கிறவர் அவர்தான். அவர் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. தெரியுமா உங்களுக்கு? அவர் விளைய சொன்னால் விளையும், விளையாதனா வறண்டு போயிடும். அது எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய கைகளின் பிரயாசத்தில் ஆசீர்வாதம் உண்டாகணுமா, கர்த்தரை சார்ந்து வாழ்ந்து பாருங்கள், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பஞ்ச காலம், பஞ்சம் ஒன்றுமே இல்லை, விதைச்சிட்டு மட்டும் வந்தான், கர்த்தர் விளைய செய்தார் 100 மடங்கு. அப்போ ஆசீர்வதிக்கிற தேவன் அவர், நம்மை வாழ வைக்கிற தேவன். அதை புரிந்து கொண்டும் இஸ்ரவேல் மக்கள் இதெல்லாம் அறிந்தவர்கள். நம்மை காட்டில் ஆபிரகாமை குறித்து தெரியும், ஈசாக்கை தெரியும், யாக்கோபை தெரியும். வெறும் கோளும் தடியுமா போனா 2 பரிவாரங்களோட திரும்பி வந்தான் தெரியும். ஈசாக்கை ஆசீர்வதித்தார் தெரியும். ஈசாக்குக்கு துறவை ஆசீர்வதித்து ரெகோபத் என்று பெயரிட்டான் என்பது தெரியும். அந்த துறவையும் பார்த்த மக்கள் இவர்கள், கண்கூடாக இவருடைய மூதாதையரை கண்டவர்கள். நாமாவது கேள்விப்பட்டோம், திரும்ப பைபிளில் இன்னைக்கு படித்து தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அவன் நேரடியாகவே காது வழியாக கேட்டு வளர்ந்தவர்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் இடரல், பாகாலையும் சேவிக்கிறார்கள், இங்கிட்டு கர்த்தரையும் சேவிக்கிறார்கள். இதைத்தான் கேட்குறான், எதுக்காக நீ 2 நினைவுனா குந்து நடந்துக்கிட்டு இருக்கிற? இங்கே கொஞ்ச நாள் அங்கே ஒன்று அவர் தெய்வம்னா கர்த்தர் தெய்வமானா கர்த்தரை பின்பற்று. அவர் உன்னை நடத்த மாட்டாரா? உன்னை வாழ வைக்க மாட்டாரா? உன் தேவைகளை சந்திக்க மாட்டாரா? உன் பிள்ளைகளின் தேவைகளை சந்திக்க மாட்டாரா? அவர் சொன்ன ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? 1000 தலைமுறைக்கு இரக்கம் பாராட்டுவேன். 1000 தலைமுறைனா என்ன? இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் எத்தனை தலைமுறை உயிரோடு இருப்பீங்க? 3, 4, 5 வச்சுக்குவோம், அதுக்கு மேலே போயிட வேண்டியதான். ஆனால் கர்த்தர் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகள் அல்ல, 100 மடங்கு மாறினாலும் சரி, 100 தலைமுறை மாறினாலும் அவர் மாறாதவராக, அதே வல்லமையோடு, அதே பராக்கிரமத்தோடு, அதே பயங்கரமான அற்புதமான தேவனாக, அன்பு நிறைந்தவராக, இரக்கம் உள்ளவராக, மனதுருக்கம் உடையவராக, உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்டுகிற தேவனாயிருப்பார். நாம் எத்தனை தலைமுறை இருப்போம் நமக்கே தெரியாது. எங்கள் பாட்டி 5 தலைமுறை பார்த்தாங்க, இன்னைக்கு அடுத்த தலைமுறை பார்க்குமா? தெரியாது, தெரியாது. அப்போ பார்க்கிறவர் அவர், இரக்கம் பாராட்டுகிறவர் அவர், அவரை நம்ப வேண்டும். ஒன்றுக்கு மற்றதுக்கு ஜீவனற்றதை நம்பி என்ன செய்ய போறீங்க? ஒன்றுமில்லாத ஒரு காரியத்தை நம்பி என்ன செய்ய போறீங்க? அது மாயை, அது ஒன்றுமே இல்லாதது. நன்மை செய்யவும் தெரியாது, தீமை செய்யவும் தெரியாது. உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போய் வைக்கிறாங்க தாகவனுக்கு முன்பாக. காலையில் போய் பார்க்குறான், விழுந்து கிடக்கு, முகம் கூப்புற டொப்புன்னு. அதுக்கே தெரியுது இது உடன்படிக்கை பெட்டி, சர்வ வல்லவருடைய பிரசன்னம் அதில் தங்கி இருக்கிறது. அங்கே நான் என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே இல்லாத ஒன்று, உயிர் இல்லாத ஒன்று விழுந்து கிடக்கு. காலையில் போய் பார்த்தாங்க, தூக்கி நேராக நிமித்தி வச்சாங்க. மறுநாள் காலையில் பார்த்தாங்க, 3 துண்டாக உடஞ்சி கிடக்கு. ஏன்? தேவன் ஒருவரே உண்மையுள்ள உயிருள்ள தேவன். எதா இருந்தாலும் சரி, மனிதர்கள் வேணால் சொல்லலாம், 1000 சொல்லிக்கிட்டு 1000 பேர் வச்சு அழைக்கலாம், ஆனால் கர்த்தரை தவிர வேறு தேவன் இல்லை. அதை தான் சொல்கிறான், டே
இந்த பார் அடைச்சி போட்டாச்சு வானத்தை. நல்லா புரிஞ்சுக்கோ, கர்த்தர் தெய்வமானா கர்த்தரை பின்பற்று, பாகால் தெய்வமானா பாகாலை பின்பற்றிட்டு போய் ஏன் இங்கே வர்ற? எதுக்காக நீ இங்கே வந்து நடிக்கிற? அதான் நான் நடிக்கிறதா அது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நடிக்கிறார்கள். அப்பொழுது எலியா பாருங்க ஒன்றுமே சொல்லலை. கர்த்தரின் தீர்க்கதரிசிகளில் மீந்திருக்கிறவன் நான் ஒருவன். அது தெரியும், அது ஆண்டவர் வந்து 7000 பேரை மீதியாக வச்சுருந்தாரு. அதை குறித்து இவனுக்கு தெரியாது. சில நேரங்களிலே சில காரியங்களே தேவன் எல்லாருக்கும் வெளிப்படுத்த மாட்டார். ஒபதியா 100 பேரை வச்சு அந்நேரமே போதிச்சுட்டு இருக்கிறான். பெரிய விஷயம், 50 பேரை 2 இடத்துல வச்சு. இதன் நடுவிலே 2 காளைகளை கொண்டு வர சொல்லி, நீங்கள் பாகால் தீர்க்கதரிசி தான் இருக்கீங்களாப்பா, நிறையா பேர் 450 பேர் இருக்கீங்களே, நீங்கள் முன்னாடி எல்லாம் பண்ணுங்கன்னா எல்லாம் பண்ணாங்க. ஆனால் என்ன நடந்தது? இவன் செய்த ஜபம் இதான் கருத்தாய் ஜபம். இவனுடைய நோக்கம் ஒன்னே ஒன்று தான், தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரிடத்திலே மனம் திரும்ப வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை தவிர வேறு யாரையும் சேவிக்க கூடாது, கர்த்தரை மட்டுமே பின்பற்றி நடந்து செல்ல வேண்டும். அதற்காகத்தான் இந்த ஜபமே. இன்னைக்கு ஜபம் என்ன நடக்குதுன்றீங்க? எங்களை ஆசீர்வதியும், உங்களை ஆசீர்வதியும், அவங்கள ஆசீர்வதி, அதல்ல. உன்னுடைய நினைவு என்ன? ஒரு மனிதன் அல்லது ஒரு மனுஷி, இந்த மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டும்னா டார்கெட் பண்ணி ஜெபம் பண்ணணும். இதுதான் ஆண்டவரே இவங்களை இந்த ஆத்துமா எனக்கு கொடுங்கன்னு சொல்லி போராடினால் கர்த்தர் அந்த ஆத்துமாவை உங்களுக்கு ஆதாயமாக்கி தருவார். போராடி கேட்கணும், அது தப்பும் கிடையாது. அவங்க ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தவறல்ல, அது தேவனுடைய சித்தம். அவர் தாமதமாக இருக்கிறார் என்று எல்லாரும் எண்ணுகிறத போல எண்ணாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமையாக இருக்கிறார். எல்லார் மேலேயும் அவருடைய இரக்கம் இருக்குது. இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுகிறது தான் ஆயத்தமாக இல்லை மக்கள். அப்போ உங்களுடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டும்? இவன் சொல்லுகிறான், அந்த வார்த்தையை கவனிச்சிங்கன்னா தெரியும். 36ஆம் வசனத்தில், அந்திப்பழி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோவுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணோம். நல்லா கவனிச்சுக்கோங்க, இதெல்லாம் நான் எப்படி செஞ்சேன்? நீங்கள் சொன்னீங்க, நான் செஞ்சேன், நானாக செய்யலை. இதான் சுய சித்தத்தை விளங்க பண்ணாதவன் எலியா. பாடுள்ள மனுஷன்தான், ஆனால் எதுலையுமே தன்னுடைய விருப்பத்தையோ தன்னுடைய செய்யலை. கர்த்தர்கிட்ட சொல்கிறான் பாருங்க, எப்படி சொல்கிறான்? ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம், எல்லா காரியத்தையும் எப்படி செஞ்சேன்? பலிபீடத்தை செப்பனிட்டேன், 12 கற்களை வச்சேன், அதன் மேல் கட்டைகளை அடுக்கினேன், அந்த கட்டையின் மேலே பழியை வச்சேன், பழியின் மேலே 6 கூட தண்ணீரை ஊற்றினேன். இது எல்லாமே நீங்கள் சொன்னதை நான் செஞ்சுருக்கிறேன், நானா உண்மை செய்யல ஆண்டவரேங்கிறான். உண்மை. நீங்கள் கர்த்தரோடு பேசினால் கர்த்தர் உங்களோடு பேசுவார். நீங்கள் கர்த்தரிடத்தில் சேர்ந்தால் அவர் உங்களிடத்தில் சேருவார். நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு தென்படுவார். இதுதான் வசனமே தவிர வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் அவரை கனம் பண்ணினால் அவர் உங்களை கனம் பண்ணுவார். அவர் உங்களை மேன்மைப்படுத்தி உயர்த்தி உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், கைவிட மாட்டார். ஆனால் அவரை தேடுறது இல்லையே, அவர்கிட்ட போய் நிற்கிறது இல்லையே. ஒவ்வொரு நாள் காலையில் எழுந்து அவரை நோக்கி எங்கே பார்க்குறீங்க? ஒவ்வொரு நாள் அதிகாலையில் விழிக்கிறீங்களா? எந்திரிச்சு தேவனிடத்தில் போகிறீங்களா? ஆண்டவர் சமூகத்தில் போய் முழங்கால் படியிடுறீங்களா? ஆண்டவரே இந்த நாளை கொடுத்தீர ஸ்தோத்திரம்னு ஆரம்பிக்கிறீங்களா? இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன்னு சொல்கிறீங்களா? இது கர்த்தர் கொடுத்த நாளுங்கிற நம்பிக்கை இருக்குதா? இந்த நாள் முழுவதும் கர்த்தர் நடத்தணும்னு சொல்கிறீங்களா? நீங்கள் என் கூட நடந்து வரணும்னு சொல்கிறீங்களா? என்ன சொல்லுகிறீர்கள்? எப்படி ஜெபிக்கிறீர்கள்? இந்த நாள் முழுவதும் நீங்கள் தான்ப்பா எங்கள் கூட இருக்கணும், எங்கள் பிள்ளைகளோடு இருக்கணும், எங்களை வாழ வைக்கணும், பாதுகாக்கணும், பராமரிக்கணும், தேவைகளை சந்திக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்குறீங்களா? எதுவும் இல்லை. ஏதோ தூங்கி எந்திரிக்க வேண்டியது, காப்பியை குடிக்க வேண்டியது, காலை கடன்களை முடிக்க வேண்டியது, கிளம்ப வேண்டியது, வேலைக்கு போக வேண்டியது, வேலையை பார்க்க வேண்டியது, வந்தவொடனே படுத்து தூக்க வேண்டியது, இல்லை ஒரு நாடகம், டிவி, அதெல்லாம் இப்போ ஓடி போயிடுச்சு. ஃபோன் உட்காந்து நோண்டிக்கிட்டே கிடக்க வேண்டியது, ராத்திரி பூரா 12 மணி 1 மணி வரைக்கும் ஃபோன் பார்க்க வேண்டியது, படுத்து மறுபடியும் தூங்க வேண்டியது, காலையில் 7 மணி 8 மணிக்கு எந்திரிக்க வேண்டியது. வாழ்க்கையே மாறி போயிடுச்சு, வாழ்க்கையே மாறிடுச்சு. வேத வசனங்களுக்கு மகிமையை செலுத்துறதில்லை, வேத வசனங்களை கருத்தாய் வாசிப்பதில்லை, தியானிப்பதில்லை, அதை சிந்திப்பது கூட கிடையாது. அதனால்தான் எல்லா பிரச்சனைகளும் வந்துருச்சு. இன்னைக்கு
அதனால தான் தாவீது சொல்றான் சங்கீதம் 55:10, அந்தி சந்தி மத்தியான நேரங்களிலே நான் தியானம் பண்ணி முறையிடுவேன். நான் என்னுடைய பிரச்சனைகளை தியானம் பண்ணுவேன், முறையிடுவேன் தேவனிடத்தில். ஆமாங்க, அண்ணாள் சிந்திச்சா, போய் ஜெபம் பண்ணா, கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். சும்மாலாம் இல்லை. எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் நான் அந்த பிள்ளையை உங்களுக்கு கொடுத்துறேன், என்னை நிந்த நீங்கணும், என் அவமானம் நீங்கணும், எனக்கு ஒரு குழந்தைய கொடுங்கன்னு கேட்குறாங்க. தியானம். எனக்கு பிள்ளை இல்லை, அதனால தானே நீ என்னை அவமானப்படுத்துகிற, என்னை கேவலப்படுத்தி பேசிகிட்டு இருக்கிற. இதோ நான் கர்த்தர்கிட்ட போகிறேன், சம்பூர்ணமாய் தருகிற தேவனிடத்திலே போகிறேன், குறைவை மாற்றுகிற கர்த்தரிடத்திலே போகிறேன். என் குறைவை அறிந்தவர் அவர், அவர் நிச்சயமாய் என்னை நேசிக்கிறவர், என் தேவையை சந்திப்பார். ஆபிரகாம் கேட்குறான், இதோ எலியாசர் என் வீட்டில் பிறந்தவன், அவன் எனக்கு இருக்கானே, சுதந்திரவாளியாக இருக்கானே, அவன் இல்லைப்பா. அடுத்த ஆகார் மூலமாக இஸ்மவேல் இல்லை, ஈசாக்கு வருவான். அந்த ஈசாக்கின் மூலமாக தான் இந்த உலகமே, அந்த சந்ததியில் தான், தலைமுறையில் தான் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. இயேசு கிறிஸ்து அதில் பிறக்க போகிறார். தெரியுமா உங்களுக்கு? கர்த்தர்கிட்ட பேசி கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் பேசுகிறீங்களா உங்களோட பிரச்சனைக்காக? ஒரு குழந்தை இல்லைன்னா பேசுகிறீங்களா? இல்லை பிரச்சனைகள் இருக்குன்னா பேசுகிறீங்களா? வியாதி இருக்குது, கர்த்தர்கிட்ட போய் கேட்குறீங்களா, ஆண்டவரே இந்த வியாதி ஏன் வருது, எதனால் என்னை பலவீனப்படுத்துகிறது, நீங்கள் என் நோய்களை எல்லாம் சுமந்து தீர்த்தீங்களே. ஏசாயா 53:5 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. உம்முடைய தழும்புகள் எதற்காக? நான் சுகமாய் வாழ வேண்டும் என்பதற்காகத்தானே. என்னை சுகமாக்குங்க என்று சொல்லுகிறீர்களா? என்ன செய்கிறீர்கள்? 119ஆம் சங்கீதத்தில் பாருங்க, ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. 119ஆம் சங்கீதம் 49, 50 வசனங்களில் பார்த்தீங்கன்னா அங்கே அருமையாக ஒரு காரியத்தை எழுதுகிறான். என்னன்னு கேட்டிங்கன்னா 49, நீர் என்னை நம்ப பண்ணின உமது வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும், அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. சும்மா இல்லை, நீர் என்னை நம்ப பண்ணீங்க ஆண்டவரே. இந்த வசனத்தை யோபு சொல்லுகிறான், எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை அதிகமாய் நான் காத்து கொண்டேன்னு சொல்கிறான். நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், இது சிறுமையில் எனக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்ததுன்னு சொல்லுகிறான். நீதிமொழிகள் 4:20 பாருங்கள், என் மகனே என் வார்த்தைகளை கவனி, முதலாவது கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள், அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமும் ஆகும். எவ்வளோ அழகாக சொல்லப்படுறது பாருங்க. கவனி, வாசி, செவியை சாய்த்து கேளு, கண்களை விட்டு பிரிய வேண்டாம், உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள், அதை நீ கண்டுபிடிச்சிட்டேன்னு வச்சுக்க, அது உனக்கு ஜீவனை கொண்டு வந்துடும், லைஃபை கொடுக்கும், உன் உடம்புக்கு சுகத்தை கொடுத்துரும். கண்டுபிடி, என் வசனங்களை கவனி. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். அடுத்து என்ன காரியம் பாருங்க, வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்று, உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுது. இந்த வாய், அதுதான் அங்கே யாக்கோபுல பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிகாரம் முழுவதுமாகவே நாவை பற்றி தான் பேசியிருக்கோம். ரொம்ப அருமையான காரியம். அந்த புஸ்தகம் படிக்கிறதுக்கு இனிமையாக இருக்கும், வாசித்து பேச பேச கேட்டுக்கிட்டே இருக்கலாம், அப்படிப்பட்ட ஒரு புஸ்தகம். இதில் எல்லா காவலோட உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும், வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி, உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து, உன் கண்கள் நேராய் நோக்க கடவது, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது, உன் கால் நடையை சீர்தூக்கிப்பார், உன் வழிகளெல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக, வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாதே, உன் காலை தீமைக்கு விளக்குவாயாக. இந்த வசனத்தை நீங்கள் மறுபடியும் வாசிச்சு பாருங்க. நீ கவனிப்பா, செவியை கொடுப்பா, நீ உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள்ள, அதை நீ கண்டுபிடிச்சிட்டேன்னு வச்சுக்கா, அது உனக்கு ஜீவனை கொண்டு வந்துடும், சுகத்தை கொண்டு வந்துடும். அதன் பிறகு உன் நடையை சரிப்படுத்திக்கும். தேவையில்லாத காரியங்களை சிந்திக்காத, தேவையில்லாத காரியங்களை பார்க்காத, தேவையில்லாத இடத்துக்கு போகாத, தேவையில்லாத வார்த்தைகளை பேசாத, சரியாக பேசு. எல்லாம் போதனைகள் அருமையாக இருக்கும் இந்த பகுதி. இப்போ இவர் சொல்கிறாரு, நான் உங்கள் வார்த்தையின்படி தான் ஆண்டவரை எல்லாம் செஞ்சேன், நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அதன்படி செஞ்சேன். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்று சொல்லுகிறான். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும்
விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபொழுது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். இதுக்குத்தான் ஜபம். பாடுள்ள மனுஷன், சாப்பாட்டுக்காக காகத்தை பார்த்து கொண்டிருந்த மனிதன், சாரி பார்த்து விதவையின் வீட்டிலே போய் சாப்பாட்டுக்காக உட்கார்ந்திருந்த ஒருவன் 3 வருஷத்துக்கு மேல, இப்படிப்பட்ட ஒரு மனிதன் ஜனங்களுடைய இருதயத்தை அசைக்கிறான். தேவனிடத்திலிருந்து அக்கினியை இறங்க பண்ணுகிறான். காரணம் என்ன? அவன் சொல்லுகிறது, நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன். சாதாரண ஒரு மனிதன், பயந்து போய் இருந்தவன் யோசுவா கர்த்தரிடத்தில் பேசிவிட்டு சூரியனை பார்த்து பேசுகிறான், சூரியனை நிறுத்துகிறான். சாதாரண காரியம் அல்லது, அசாதாரணமான காரியம். அவனை போல ஒருவனுடைய வார்த்தையை கர்த்தர் கேட்டது அதுக்கு முன்னாடியும் கிடையாதான், பின்னாடியும் கிடையாதான். அப்ப எப்படிப்பட்ட தேவன் அவர்? ஒரு மனிதனுடைய சத்தத்தை கேட்கிறவர். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எப்படி கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறீர்களா? கர்த்தருக்கு முன்பாக நின்று கர்த்தருடைய சித்தத்தை செய்யும்படியாக நீங்கள் தினமும் எப்பொழுதும் இடைவிடாமல் அவர் பாதத்தில் அமர்றீங்களா? உங்கள் வேலையை செஞ்சுக்கிட்டே அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறீங்களா? நீங்கள் நடந்து செல்லும்போது கர்த்தர்கிட்ட பேசுகிறீங்களா? நீங்கள் வேலை செய்யும்போது பார்த்து பேசிகிட்டு இருக்கீங்களா? சமையல் பண்ணும்போது ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டே சமையல் பண்ணுறீங்களா? இல்லை புலம்பிக்கிட்டு திட்டிக்கிட்டு, புருஷனை திட்டிக்கிட்டு, பிள்ளைகளை திட்டிக்கிட்டு, நல்லா புள்ள பத்த சிலர்லாம் அப்படி தான் இப்போ ஆயிட்டாங்க. ஒரு மாதிரி தானாக உளர்றாங்க. நிறைய பேரை பார்க்குறேன். தானாக ரோட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா பேசிகிட்டே போவாங்க. வீட்டுக்குள்ளே அவங்களாம் பேசிகிட்டு இருப்பாங்க. எனக்கு தான் இந்த வாழ்க்கை, என்னத்தை தலை கட்டிக்கிட்டு என்ன பண்ண, அது பண்ண, இது பண்ணேன்னு சமயக்கட்டில் நின்று புலம்புறது. இந்த பிள்ளைய பெற்றதுக்கு பேசாமல் இருக்கலாம், அதாக இருக்கலாம், தானாக புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் நிறுத்திட்டு, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், நீர் கொடுத்த கணவனுக்காக ஸ்தோத்திரம், மனைவிக்காக ஸ்தோத்திரம், பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், பெற்றோருக்காக ஸ்தோத்திரம், வேலைக்காக ஸ்தோத்திரம், எல்லா விதமான நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்ல ஆரம்பிச்சா சகலத்தையும் தேவன் புரட்டி போட்டு விடுவார். இன்னைக்கு அதெல்லாம் மாறிக்கிட்டே போகுது. தேவனிடத்தில் பேசுவது குறைந்து மனிதர்களிடத்தில் பேசுவது அதிகரித்து விட்டது. காரணம் ஃபோன் தான், வேற ஒன்றும் இல்லை. மனிதர்களிடம் அதிக நேரங்கள் பேசுகிறோம், தேவனிடத்திலே கொஞ்ச நேரம் கூட பேசுவது இல்லை அநேகர். ஒரு சிலர் தேவனிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறோம். அதிக நேரங்கள் தேவனோடு சஞ்சரிக்கிற போது கர்த்தர் தம்முடைய ரகசியங்களை எல்லாம் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். தம்முடைய காரியங்களை எல்லாம் உங்களோட கூட பேசுவார். நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் காண முடியும். நீங்கள் கர்த்தரை விட்டு தூரப்பட்டு போகாதிருங்கள். கர்த்தரோடு இணைந்து இசைந்து நடந்து செல்லுங்கள். அதுதான் சொல்கிறேன். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷன். ஆனால் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணான். திரும்ப மழை பெய்யும்படியாகவும் ஜெபம் பண்ணான். கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்ட கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தையும் கேட்டு உங்களுக்கு பதில் தருவார். நிச்சயமாகவே நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ஜெபம் பண்ணும்போது வீண் வார்த்தைகளை அலப்பி கொண்டிராதிருங்கள். எதற்காக ஜெபிக்க போகிறேன், என்ன ஜெபிக்க போகிறேன், கொஞ்ச நேரம் அமர்ந்து அதை தியானம் பண்ணுங்க. உங்கள் சிந்தைக்கு கொண்டு வாங்க. நான் இதற்காக ஜெபம் பண்ணுறேன்னா இது தேவனுடைய சித்தம் தானா, இது தேவனுக்கு பிரியமாக இருக்குமா, தேவன் இந்த ஜெபத்தை விரும்புவாரா, என்னுடைய சொந்த விருப்பம் நிறைவேற்ற வேண்டும் என்று ஜெபிப்பது என்பதுதான் மிகவும் தவறு. தேவனுடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்று ஜெபம் பண்ணணும். அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய உணவு, உடை, இந்த தேவையெல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். அதை நிச்சயமாக தர்றார், அதில் மாற்றமே கிடையாது. ஆனால் தேவனுக்கென்று ஒரு தேவை இருக்கிறது. இந்த பூமியில் தேவனுக்கு தேவை உண்டான்னு கேட்குறீங்களா? நிச்சயமாக ஆத்துமாக்கள் அவருக்கு தேவை. ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ண வேண்டும் என்பதுதான். அதுதான் சீஷர்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. 12 பேரை ட்ரைனிங் பண்ணி என்ன பண்ணாரு? போங்க, உலகம் முழுவதும் நீங்கள் புறப்பட்டு போங்க, சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள்னு சொன்னார். 12 பேர் தான். அதில் ஒருத்தர் செத்து போகிறான், அடுத்து யாக்கோபு சாகுறான், திரும்ப 10 பேர். அதன் பிறகு பாருங்க 2 பேர் சேர்த்து கொள்ளப்படுகிறார்கள். இதன் பிறகு தான் ஊழியம். இந்த 12 பேரை வச்சு இன்னைக்கு எத்தனை 12,000 கோடிக்கு மேலே போயிருப்பாங்க. இறந்தவர்கள்லாம் சேர்த்துருந்தா எங்கேயோ போயிடுச்சு. ஆனால் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம், எதற்காக ஜெபிக்கிறோம்? ஆத்மாவுக்காக ஜெபிக்கிறோமா, அல்லது வீடு வாங்கணும், கார் வாங்கணும், பைக் வாங்கணும், வியாபாரம் பண்ணணும், தொழில் பண்ணணும், அதுக்கு பணம் தாங்க ஆண்டவரே, இதுக்கு பணம் தாங்க ஆண்டவரே,
அப்படி கேட்குறோமா? நல்லா புரிந்துக்கோங்க. ஒரு தொழில் செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு கர்த்தர் சொன்னால் அது தேவைகளையும் சந்திப்பார். ஊழியத்துக்கும் சொல்கிறேன், ஒரு கட்டடம் கட்டணும்னா அதன் தேவைகள் எப்படியாவது வந்து சேருமே ஒழிய தானாக வரும், யாரோ கொடுப்பார்கள். காகங்களை கொண்டு போஷிக்க தேவன் வல்லவராயிருந்தார். பானையில் கொஞ்சம் மாவு, கலசத்தில் கொஞ்சம் எண்ணெய் இருந்தபோது பெருக பண்ணின அதே கர்த்தர் எல்லா தேவைகளையும் சந்திப்பார். உங்கள் குடும்ப தேவைகளை எல்லாம் சந்திப்பார். அவர் ஒரு நாளும் உங்களை வெட்கப்பட்டு போகவே விடமாட்டார், கைவிடவே மாட்டார். எனவே நீங்கள் கவலைப்படாதீங்க. பாடுள்ள மனுஷர்களாக இருந்தாலும் சரி, எல்லா பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகளை மாற்ற தேவன் வல்லவராக இருக்கிறார். அன்றைக்கு எலியா அக்கினி ரதத்தில் ஏறி போனார். இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகை எதிர்நோக்கி இருக்கிற நாம் ஒருவேளை இன்றைக்கு அவர் வந்தால் நாம் அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. நாம் செபிப்போம். அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேங்க. தாவே, எலியா என்பவன் எங்களைப் போல ஒரு பாடுள்ள மனுஷன். ஆனால் கருத்தாய் ஜெபம் பண்ணி மழையை நிறுத்தி போட்டான். மறுபடியுமாக ஜெபம் பண்ணி மழை பெய்ய வைத்தான். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எப்பொழுதுமே ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருந்து ஜெபிக்க உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். கருத்தாய் ஜெபிக்க, ஊக்கமாய் ஜெபிக்க, தேவனுடைய சித்தத்தை அறிந்து ஜெபிக்க தேவன் கிருபை பாராட்டும்படி கெஞ்சுகிறேன். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய குடும்பத்திலும் தேவனுடைய கிருபை பெருகட்டும், சுகமும் சௌக்கியமும் சமாதானமும் உண்டாகட்டும். தேவைகளை தகப்பனீர் சந்திக்கும்படி ஜெபிக்கிறேன். குறைவுகள் மாறும்படி ஜெபிக்கிறேன். நிறைவை கர்த்தர் கட்டளையிடுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிங்க. பரிபூர்ணமான சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்கப்பா. நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. God bless you. God bless you.